இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கலங்காதிருங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, யார் நம்மளை எதிர்த்து நின்றாலும் சரி, பார்த்துக்கலாம்டா. ஏசப்பா என்னோடு கூட இருக்கின்றார். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் சவாலோடு நான் ஏற்றுக்கிறேன், பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு துணியோடு இருங்களா. எந்த பிரச்சனை கிட்ட நெருங்க விடமாட்டார். இன்றைய நாளில் ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள். இந்த பக்கம் திரும்பினா அங்கே ஒரு பிரச்சனை, அந்த பக்கம் திரும்பினா ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. கலங்கிட்டு இருக்கோம்ல இன்றைய நாளில். என்னடா இது இப்படின்ற மாதிரி இருக்குது. 2018 ஒரு சம்பவம் நடந்துச்சு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சம்பவத்துக்கு தீர்ப்பு நேற்று தினம் வெளியாச்சு. செம்மையான ஒரு தீர்ப்பு தான் அது. ஆனால் அந்த ஜட்ஜு என்ன சொன்னார்னா, உங்களை தூக்கில் தான் போடணும், ஆனாலும் அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா காந்தி பிறந்த இந்த மண்ணில் இந்த மாதிரி பழிக்கு பழி சொல்லுக்கு சொல்லியிருந்தாலும் சாகடிக்கிறதுன்றது வேணாம், உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆயுள் தண்டனை தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காரு. ஆனால் இதற்கு இவங்க, ஐயோ ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, என் கடைசி காலமாச்சு எங்கள் அம்மா கூட இருக்கா, அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் தவறு பண்ணும்போது இதை யோசிக்கலையா? 2 பிஞ்சு குழந்தைங்கள சாகடிச்சிட்டிங்களே பாலில் விஷத்தை கொடுத்துட்டு, அப்போ யோசிக்கலையான்னு சொல்லி சரமாரியான ஒரு கேள்வி. தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக கொடுத்துருக்காரு. ஆயுள் முழுக்க அவங்க என்ன பண்ணணும்? சிறைச்சாலையிலேயே அவங்க வாழ்க்கையை என்ன பண்ணணுன்னா சும்மா கொடூரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அவங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் மேலும் நடக்கக்கூடாது அப்படின்றத ஒரு தீர்வு, நல்ல தீர்வு தான். இருந்தாலும் சட்டத்துக்கு எதிராக இன்னும் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. என்ன நடந்துகிட்ருக்கு? வரதட்சணை கொடுமை ஒரு பக்கம் போயிருந்தாலும் இதற்கும் நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பாக இருந்தால் செமையாக இருக்கும். அந்த தீர்ப்புன்றது மற்றவங்க இது மாதிரி பண்ணவே கூடாது, இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்வளோதானன்ற மாதிரி ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கணும்ல. குழந்தைங்கள கொல்றது, அதுவும் வெளியில் தான் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கேயும் போகாதம்மா வீட்டில் பத்திரமா இருந்துன்னு சொல்கிறதுக்கும் இப்போ ஒரு விஷயம் ரொம்ப மனசை உடைச்சிருச்சுல்ல. பெற்ற தந்தையே குழந்தையை கழுத்தறுத்து சாகடித்த தருணம் ரொம்பவே பதறிப்போய் எப்படி இருக்கும்ல. அந்த வாயில் துணி வச்சு அடைச்சிட்டு எங்கே சத்தம் போட்டுருவாங்கன்னு சொல்லி சாகடிச்சிட்டான். இவனும் தற்கொலை பண்ணும்போது அவங்க அக்காவுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஒரு ட்ராமா போட்டு அவன் மட்டும் தப்பிச்சிட்டான். என்ன மாதிரியான இந்த ஆளில் இவங்களெல்லாம் பார்த்தோன்னா சும்மாவே விடக்கூடாதுல்லோ. இதற்கும் நல்ல ஒரு தீர்ப்பு நிச்சயமாய் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். நீங்களும் பத்திரமா இருங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே சமமாக சூப்பராக இருக்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம். இது எங்கே போனாலும் ஆபத்து நம்ம சுற்றி தான் இருக்குது. வெளில போனாலும் ஆபத்து இருக்குது, வீட்டில் இருந்தாலும் ஆபத்து இருக்குது. ஆபத்து வராமல் இருக்கணும் அப்படின்னா ஜபம். ஆண்டவரத்தில் ஜபிச்சுட்டு உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட விட்டு கொடுத்து போகிறது வாழ்க்கையில் நம்ம குறைஞ்சி போகிறதில்ல. பணம்னு சொல்லி ஓடிட்டுருக்கவங்கள ஒரு சில பக்கம் இருந்தாலுமே நல்ல அன்பான குணங்கள் பார்க்குறதுன்ற ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். இன்றைய நாளில் இருக்கிறத நம்ம ஷேர் பண்ணலாங்க. கோவப்படுறதோ நம்ம வாய் வார்த்தை சொல்கிறதோ அதெல்லாம் வேணாம், அமைதியாக கடந்து போயிடலாம். நம்மலாம் யார்? ஏசப்பாவுடைய பிள்ளைகள். நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டணும்ல, அதான்டா நீ அப்படின்ற மாதிரி இருக்கணுங்க. ஸோ இந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கணும்னு ஜெபிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியமான உடல் தரணும்னு சொல்லி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த நோயெல்லாம் சுகம் பெற்று வீடு திரும்பணும்னு சொல்லி கேட்கலாம். எல்லா இடத்துலையும் அன்பாக இருங்க. அன்பை கொடுத்து பாருங்களா. காசு பணம் தான் கொடுக்கணும், நகை நட்டு தான் எனக்கு வேணும், எல்லாமே வேணும்னு சொல்லி சேர்த்து வைக்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். கடைசி வரைக்கும் நம்ம கூட வர போகிறது அது கிடையாது. அதையும் யாருக்கும் புரிய மாட்டேதுன்னு தெரியலல்ல. ஸோ இன்றைய நாள் ஜெபம். கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தினால் செழிப்பாக்க தயாராக இருக்கின்றார். நீங்கள் கனி கொடுப்பதை நிறுத்துவதில்லை. நீங்கள் கொடுக்கறத மனசார கொடுங்க. அது ₹1 இருக்கட்டும், இல்லை ₹10 இருக்கட்டும், இல்லை அதிகமாக தானே பிரச்சனை இல்லை. எனக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் இல்லைல்ல. கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் போயிட்டுருப்போம், திடீர்னு ஒருத்தவங்களுக்கு முடியாமல் பார்ப்பீங்க, அவங்க என்ன பண்ணோம், உணவு வாங்கி கொடுக்குறதோ சில பல உதவிகள் செய்கின்ற பொழுது அவங்க மனசார என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்குது தெரியுமா?
நிறைய பேர் உங்களை அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்து உதவுங்க. இதுதான் நம்ம ஏசப்பா விரும்புகிறது. எப்படி நீ உன்னை நேசிக்கிறியோ அதே மாதிரி அடுத்தவங்க நேசிக்க பழகு. அவ்வளோதான். உண்மையாக இருங்க, நல்லதே பேசுங்க, நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், நல்லதே ஷேர் பண்ணுங்கள். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் சமூகத்தில் தண்ணீர்களிடையே உன் மரத்தை போல எங்களை ஆழமாக நட்டிருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. உம்முடைய சத்தியத்தில் நாங்கள் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோங்கப்பா. பஞ்ச காலத்தில் பயந்தால் அசைக்கப்படாதிருக்கவும் கிருபை செய்வீர் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, எல்லா காலத்திலும் நாங்கள் கனி கொடுக்கும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியினால் தினமும் எங்களை நிரப்புவீராக. உம்மை முழுவதுமாக நம்பவும் நீதியில் நடக்கவும் நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உம்முடைய மகிமையை காணவும் கற்றுத்தாங்கப்பா. நாங்கள் ஒருபோதும் இலை உதிராமல் கலங்காமல் உம்முடைய நோக்கத்தின் உறுதியாக நிற்க உதவி செய்யுங்க ராஜா. இப்பொழுதும் எப்பொழுதும் அசைக்க முடியாத ஒரு விஷயத்தை எங்ககிட்ட கொடுங்க ஆண்டவரே. நீரே எங்கள் கூட இந்த வழிநடத்துறேன்னு சொல்கிறேன் ஏசப்பா. எங்களை பொறுப்பெடுத்து பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. நீரே எங்கள் கூட இருப்பதற்காக உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் ஆண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்க ஆண்டவரே. எதுவும் எங்களை அசைக்க முடியாதப்பா. நீர் எப்பொழுதும் எங்கள் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் நாளைக்கு நம்ம ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.